OnePlus Nord CE புதிதாக இது வந்து இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlusல இந்த CE சீரிஸ் வந்து அவங்களோட ஒரு அஃபோர்டபுளான ஒரு ரேஞ்ச் இது. ஸோ இந்த Nord CE வந்து எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். இதோட கேமரா எப்படி இருக்குது, ஓவராலாக இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதோட என்னென்ன தந்திருக்காங்க எல்லாமே வந்து இந்த பதிவோட சொல்லுறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட வேலை போடுங்க பாருங்கள். இப்போ இந்த Nord CE OnePlusல எனக்கு அவங்களோட ஃபோன்ல விலை குறைவான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். பொதுவாக Nord CE சீரிஸ் வந்து பார்க்க ப்ளீசிங்கான லுக்கில் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கேமரா எல்லாமே தந்திருப்பாங்க. அது இதுலேயும் தொடர்ந்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இந்த OnePlus Nord CE வருது. இதான் வந்து ஃபோன் 2 கலரில் வருது. எங்கிட்ட இருக்கிறது மார்பிள் ஃபினிஷில் உள்ள இந்த ஸ்மார்ட் ஃபோன். இன்னொன்று வந்து கிரே கலரில் வந்துருக்காங்க. ஸோ இப்படி 2 கலர் ஆப்ஷன் வருது. இப்போ பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேட்சிங்காக ஒரு சாஃப்ட் பேக் கேஸ் வந்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் இருக்குது. சில யூசர் மேனுவல், அவங்களோட ரெட் கேபிள் கார்டு அதெல்லாம் தந்துருக்காங்க. OnePlusக்கு உரித்தான அந்த ரெட் கலரில் அவங்க டைப் சி கேபிள் இருக்குது. அப்புறம் 100 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. ஸோ இந்த Nord CE 100 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இது வருது. ஸோ ஒரு ½ அன் ஹவரில் இது போனால் நீங்கள் வந்து முழுமையாக ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். இதோட 5500 mAh பேட்டரியை. இந்த ஃபோனு வந்து பார்த்தீங்கன்னா 8.6 mm திக்னஸ் மற்றும் ஒரு 184 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. ரொம்ப ஸ்லிம்மாக, லைட் வெயிட்டாக, நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு ஃபீல், பார்க்கவும் ஒரு ப்ளீசிங்கான டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு மார்பிள் மாதிரியான ஒரு ஃபினிஷ் வந்து தந்திருக்காங்க. பார்க்க நல்ல ஒரு டிசைன், ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. மேல் பக்கம் வந்து ஸ்பீக்கர், இன்ஃப்ராரெட் சென்சர், ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கம் இன்னொரு ஸ்பீக்கர் இருக்கு. டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. USB டைப் சி போர்ட் இருக்கு, மைக் மற்றும் சிம் ட்ரே. இது வந்து ஹைபிரிட் டூவல் சிம். ஸோ 2 5G சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிக்கலாம். 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் உள்ள எல்லா 5G பேட் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து தராங்க. ஃபாஸ்டாகவே வேலை செய்யுது. சார் வேல்யூ இப்போ திரையில பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ள தான் இருக்கு. NFC கிடையாது, FM ரேடியோவும் கிடையாது. 6.7 inch AMOLED டிஸ்பிளே இருக்கு. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் வருது. கலர் ரிப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு. நல்ல ஒரு கலர் டெப்த் இருக்கு. பிளாக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோலாம் நல்லா இருக்கு. HDR10+ சப்போர்ட் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்லையும் வந்து HDR10 எனேபிள் பண்ணிருக்காங்க. பிரைம் வீடியோவும் HDR கிடைக்குது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு ஸ்க்ராலிங்லாம். ஸோ மொத்தத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே, கலர்ஸ்லாம் வந்து நல்ல பஞ்சியான கலர்ஸ், மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இது வந்து Snapdragon 7 Gen 3ல வந்து பவர் ஆகுது. 8GB RAM இருக்கு, 128GB மற்றும் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. LPDDR4X RAM மற்றும் UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. Snapdragon 7 Gen 3 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு ப்ராசஸர். இந்த ஃபோன் வந்து ஒரு 25,000க்கு வந்து நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு ப்ராசஸர். கேம் விளையாடுறதுக்கும் நல்லாவே இருக்கு. மற்றபடி ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து தென்படலை. மல்டி டாஸ்கிங் வந்து நல்லாவே ஹேண்டில் ஆகுது. அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூட RAM பீட்டாங்கிற இந்த RAM ஆப்டிமைசேஷன் வந்து இதுலேயும் தந்திருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் வந்து பெட்டராக இருக்கு. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா CE சீரிஸுக்கு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு ப்ராசஸர் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதில் சில பேருக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், இந்த Snapdragon 7 Gen 3 versus MediaTek Dimensity 7200 இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டு? ஸோ இந்த Dimensity 7200 வந்து IQ-Z9 மற்றும் Nothing 2A வருது. Nothing 2A வந்து கிட்டத்தட்ட இதோட விலைக்கிட்ட வருது. இப்போ ரெண்டு கூட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 7 Gen 3 வந்து ஸ்லைட்லி CPU பெர்ஃபார்மன்ஸ்னாலும் சரி, GP பெர்ஃபார்மன்ஸ்னாலும் சரி, Snapdragon 7 Gen 3 வந்து ஸ்லைட்லி பெட்டர் இந்த Dimensity 7200 கம்பேர் பண்ணும்போது. ஸோ 2 கேமரா இருக்கு. பின்பக்கம் மெயின் கேமரா வந்து 50 MP, அல்ட்ரா வைட் சென்சர் 8 MP கேமரா தந்திருக்காங்க. சோனியோட லைட் 600 சென்சர் வந்து யூஸ் பண்றாங்க. ஃப்ரண்ட்ல ஒரு 16 MP கேமரா தந்திருக்காங்க. 4K வரைக்கும் நீங்க வந்து வீடியோ எடுக்கலாம். OIS இருக்கு. ஸோ பிக்சர்ஸ் வந்து நல்லா ஸ்டெபிளைஸ்டான பிக்சர்ஸ் வந்து எடுக்கலாம். லைட் ஷேக் கொஞ்சம் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்டெபிளைஸ்டு ஃபோட்டோஸ் வந்து கிடைக்குது. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷனோட ASOட இது வருது. ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த CE சீரீஸில் வந்து இந்த ஃபோனில் ஒரு டீசனான நல்லவே ஒரு கேப்பபிளான ஒரு கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபியும் நல்லாவே வருது. கேமரா சாம்பிள்ஸ்லாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேமராவோட இந்த கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு. ஸோ பார்க்குறது அப்படியே வந்து கேப்சர் ஆகுது. மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு டியூரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கொண்டு வரக்கூடிய இந்த Nord CE சீரீஸ்க்கான இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசனான நல்ல கேமரா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1080 60 fps இருக்கக்கூடிய வீடியோ சாம்பிள் இது. வீடியோ வந்து ஸ்லைட்டாக சாப்பியாக இருக்க மாதிரி தோணுது. மற்றபடி வந்து நீங்கள் அல்ட்ரா ஸ்டடியில் எடுத்தால் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக வருது. ஸோ அடுத்து வந்து இந்த அல்ட்ரா ஸ்டடியில் எடுத்த வீடியோ சாம்பிள் காண்பிக்கிறேன். இது வந்து அல்ட்ரா ஸ்டடி எனேபிள் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் கிராப் வருது. அல்ட்ரா ஸ்டடி எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது. ஸோ இதுக்கும் முன்னாடி பார்த்த நார்மல் ஸ்டெபிலைசேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுங்க. 4K வந்து 30 fpsல எடுக்கலாம். அதோட வீடியோ சாம்பிள் தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஃப்ரண்ட் கேமராவில் 1080 30 fpsல மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ அதோட வீடியோ சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 14ல் வந்து பவர் ஆகுது. ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு க்ளீனான ஒரு நல்ல ஒரு யூஐ இது. நிறைய ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 2 இயர்ஸுக்கான மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் மற்றும் 3 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து OnePlusோட Nord CE 4. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டீசெண்டான நல்ல ஒரு பை சொல்லுவேன். நீங்கள் எனக்கு ஒரு OnePlus ஸ்மார்ட் ஃபோன் வேணும், பட் அவங்களோட விலை அதிகமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வேண்டாம், பட் விலை கம்மியான அவங்களோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது கேமராவும் நல்லா பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லா இருக்குது. மற்றபடி நல்ல ஒரு ப்ளீசிங்கான லுக்கு, ஃபினிஷ் எல்லாமே வந்து தந்திருக்காங்க. ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு பையாக இருக்கும். ஸோ இதான் வந்து OnePlus Nord CE 4. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் பண்ணுங்க. விடுபடுத்த வேண்டிய சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது ரிஷ்மாஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.